ஹாய் கைஸ், குட் மார்னிங். என்னாச்சுன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 10 கிலோமீட்டர் ட்ராப் வந்துருச்சுங்களா. சரி, ட்ராப் போயிட்டேன். ட்ராப் போகும்போது தெரியுது அது ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகுது. அதுக்குள்ளெல்லாம் நமக்கு ரேபிட்டோக்காரங்க ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அது ரோடே இல்லை. கடைசி 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன வழி தான். இந்த பக்கமும் ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியா. ஒரு ஒரு சின்ன ரோடு தான் அதுக்குள்ளே போகுது. என்னடா அது இப்படிலாம்? அதாவது நைட் டைமில் கொஞ்சம் நம்ம ரேப்பிட்டோ கொஞ்சம் சேஃப்டாக ரைட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு மேனேஜபிள் வந்துட்டேன். சில பசங்களாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஏங்க மணி 11:30 மணி 11:45 மணி நைட் டைமில் இந்தமாரி ட்ரிப் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் வந்த கஸ்டமர் ஓகே தான், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். என்னடா அது இப்படி கூட்டின்னு போகிறாரு, ஏன்னா அடித்து குடிச்சு ஃபோன் வாங்கிட்டு வர காசில் பிடிங்கிடுவாங்களா அப்படின்ட்டு. பட் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு அப்படி தான் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டேன் ஒரு வழியாக. அதை பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, சின்ன ரோடு தான். ரோடு கூட பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு, அந்த பக்கமும் ஃபாரஸ்ட் ஏரியா. கொஞ்சம் வெளியே வர 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 தான் அந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் லைட் சுத்தமாகவே இல்லை. நான் அப்போவே கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டேன். என்ன சார் ட்ரிப்பிங் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அன் டைமில் இந்த மாதிரி ட்ரிப் கொடுத்து என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்க, நீங்கள் போங்க, லொக்கேஷன் மட்டும் மாற்ற வேண்டாம், நீங்கள் அப்படியே போகணுன்னாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல தோணுச்சு. பரவாயில்ல, அந்த டைம்லுமே அந்த கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறமா மெயின் ரோடு வந்த அப்புறம் தான் எப்பாடா நல்ல ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், யார் இருந்தாலுமே கொஞ்சம் பயம் இருக்கும்ல, அது மாதிரி லைட்டாக தான் பயம் இருந்துச்சு. பட் ஓகேவாக இருந்துட்டேன். அப்புறம் வர வர கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் வெளியே போயிட்டீங்களா, ரீச் ஆகிட்டீங்களான்னு. வந்துட்டேன் ப்ரோ, வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே வந்துட்டேன். ஃபைனலாக நான் மெயின் அந்த ஹைவேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த மாதிரி நீங்கள் யாரா போயிருக்கீங்களா ரைட்டு அன் டைமில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தனியாக? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அன் டைமில் அதுவும் தனியாக ஒரு பிளேஸுக்கு சுற்றி ஃபாரஸ்ட்டு மாதிரி இடத்துக்கான போயிருக்கீங்களா? இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்லுங்கள், பார்க்கலாம்.